யோகா புனித அறிவியல் மடத்தில் யோகா அறிவியல் எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட போது அவர்கள் எப்போதும் புத்த மதத்தின் பாரம்பரிய நூலான கரிகாவையும் அதனுடன் சாம்கியாவையும் கற்பித்தனர். இதனால் அது எளிதாக புரிந்து கொள்ளப்படும். காரிகா, சாம்கியா மற்றும் யோகா ஆகியவை ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக தொடர்புடையவை. பௌத்தம் மற்றும் சமண மதம் உள்ளிட்ட இந்திய தத்துவ அமைப்புகளை புரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் காரிகாவை படிக்க வேண்டும். கடவுளை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அல்லது சொர்க்கம் மற்றும் நரகத்தை பற்றி பேச வேண்டும் என்று காரிகா கூறவில்லை. அது மிகவும் நடைமுறைக்குரியது. காரிகாவின் முதல் சூத்திரம் துக்கத்ரய அபிகதத். ஓ மனிதனே, மூன்று நிலைகளிலிருந்து எழும் வலியைப் பற்றி எச்சரிக்கையாக இரு. உள்ளிருந்து வரும் வலி, வெளியிலிருந்து வரும் வலி மற்றும் இயற்கையிலிருந்து வரும் வலி. முதலில் இந்த மூன்று வலிகளிலிருந்தும் விடுதலை பெறு. யோகா அறிவியல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. மனிதன் எப்பொழுதும் வெளி உலகில் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கான வழிகளை தேடிக் கொண்டிருக்கிறான். அவன் ஓரளவு வெற்றி பெற்றாலும் அவன் இன்னும் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இல்லை. பின்னர் அவன் உள் நிலைகளை ஒழுங்கமைப்பதற்கான உள்வழியை தேடத் தொடங்கினான். தியான நுட்பங்களின் உதவியுடன் மகா முனிவர்கள் தங்கள் இருப்பின் உள் உலகத்திற்குள் ஆழமாகச் சென்று சொல்லப்படாத ஞானத்தின் சிறந்த வார்த்தைகளை அனுபவித்தனர். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அச்சு இயந்திரங்கள் இல்லாதபோது போதனைகள் சூத்திரங்கள் எனப்படும் மிகச் சிறிய வடிவத்தில் மாணவர்களுக்கு வாய்மொழியாக கற்பிக்கப்பட்டன. இதனால் அவை எளிதில் நினைவில் வைக்கப்படும். பயிற்சிகள் மற்றும் அனுபவத்தின் மூலம் ஆசிரியர்களால் வழங்கப்பட்ட உண்மைகளை சரிபார்க்க முடியும். பதஞ்சலி ஒரு சிறந்த முனிவர். அவர் யோகாவின் ஆய்வு மற்றும் போதனைகளை முறைப்படுத்தி ஒழுங்கமைத்தார். அவர் யோகாவின் முதல் ஆசிரியர் அல்ல. யோகா அறிவியலின் தோற்றுவிப்பாளராகவும் கருதப்படுவதில்லை. சமஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி உண்டு. முதலில் பிறந்தவர், முதலில் வெளிப்பட்டவர் யோகாவின் முதல் ஆசிரியர். பதஞ்சலி யோகா அறிவியலின் குறியீட்டாளர் மட்டுமே. அவரது அணுகுமுறை மிகவும் நடைமுறைக்குரியது. அவர் ஒரு எளிய மத போதகர் அல்லது பாதிரியார் அல்ல. ஆனால் ஒரு விஞ்ஞானி மற்றும் வாழ்க்கையை அதன் ஓட்டங்கள் மற்றும் குறுக்கு ஓட்டங்களுடன் புரிந்து கொண்ட ஒரு சிறந்த தத்துவஞானி. அவர் பயிற்சி செய்த, அறிந்த மற்றும் சோதனைகளை மேற்கொண்ட ஒரு சிறந்த யோகி. பதஞ்சலி ஒரு ஞானம் பெற்றவர், ஒரு முனிவர். அவர் அனைத்து மனிதர்களின் நலனுக்காக யோகா அறிவியலை நமக்குக் கொடுத்தார். நீண்ட காலமாக தனது சொந்த பரிசோதனைகளைச் செய்த பிறகு பதஞ்சலி உள்நிலைகளின் ஆய்வை 196 சூத்திரங்களாக ஒழுங்கமைத்தார். இந்த சூத்திரங்கள் யோகா தரிசனம் என்று அழைக்கப்படுகின்றன. சூத்திரம் என்ற வார்த்தையின் அர்த்தம் ஒரு சரம். மேலும் யோக சூத்திரங்கள் ஒரு மாலையின் மணிகள் போல ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை முழுமையாக விளக்க ஒரு சூத்திரம் போதுமானதாக இல்லாவிட்டால் பதஞ்சலி சில நேரங்களில் ஒரே கருத்தை வெளிப்படுத்த பல சூத்திரங்களை பயன்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட கருத்தை விளக்க ஒன்றுக்கு மேற்பட்ட சூத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டால் அந்த கருத்து மிகவும் அவசியம் மற்றும் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று அர்த்தம். யோக சூத்திரங்கள் மிகவும் முக்கியமான ஒரு பாரம்பரிய நூல். முழு உரையையும் உங்களுக்கு ஒரு பார்வை தர விரும்புகிறேன். மகாயானம், ஹீனயானம் மற்றும் நிர்வாயானம் ஆகிய 3 புத்த மதப் பள்ளிகளும் சமண போதனைகளும் இந்த உரையிலிருந்து கடன் வாங்கப்பட்டுள்ளன. உபநிடதங்கள் யோகா அறிவியலின் போதனைகளால் நிரம்பியுள்ளன. உலகிலுள்ள ஒவ்வொரு மதமும் யோகாவைப் பற்றி ஏதாவது ஒன்றை உள்ளடக்கியது. ஆனால் யோகா ஒரு மதம் அல்ல. சூத்திரங்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உள்ளது. எனவே முழு சூத்திரத்தையும் புரிந்து கொள்ள நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சூத்திரங்கள் ஆங்கிலத்தில் உள்ள பழமொழிகளைப் போலவே இருக்கின்றன. ஆனால் அவை வெறும் பழமொழிகள் அல்ல. அவை சுருக்கமான 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 வாக்கியங்கள். விரிவாக்கம் மற்றும் விளக்கம் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. நான் என் குழந்தை பருவத்தில் சூத்திரங்களை பலமுறை படித்தேன். ஆனாலும் எனக்கு இன்னும் அவற்றைப் பற்றி அதிகம் தெரியாது. யோக சூத்திரங்கள் உண்மையில் மாணவர்கள் படிப்பதற்கானவை அல்ல. ஏனெனில் அவை உங்களை பைத்தியமாக்கிவிடும். அவை உண்மையில் ஆசிரியர்களுக்கான ஒரு சுருக்கமாகவே உள்ளன. நீங்கள் சூத்திரத்தை அப்படியே படித்தால் அதன் அர்த்தம் உங்களுக்கு புரியாது. பதஞ்சலி ஆசிரியர்கள் சூத்திரங்களை பயிற்சி செய்வதையும்
மாணவர்களுக்கு அவற்றை விரிவுபடுத்துவதையும் நோக்கமாகக் கொண்டது. புரிதலுக்கும் நீங்கள் எவ்வளவு கற்றவர் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒருவர் மிகவும் கற்றறிந்தவராகவும் வேதங்களைப் பற்றி அறிந்தவராகவும் இருந்து பயிற்சி செய்யவில்லை என்றால், பதஞ்சலியின் முழு கருத்து, தத்துவம், உளவியல் மற்றும் நடைமுறை அம்சங்களையும் புரிந்து கொள்வது அந்த நபருக்கு மிகவும் கடினமாக இருக்கும்.